சென்னை மதுரவாயல் பகுதியில் பிரபல நடிகை சோனா வீட்டில் கத்தியோடு திருட முயற்சி செய்த 2 நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவாயல் கிருஷ்ணா நகர் மெயின் ரோட் பகுதியில் நடிகை சோனா தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். நேற்று இரவு அவரது வீட்டின் பின்புறம் சுவர் ஏறி குதித்து 2 நபர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். நடிகை சோனாவிடம் கத்தியை காட்டி மிரட்டிய போது நாய் குலைத்ததால் இருவரும் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். சம்பவம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, திருடன் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷுவர். நான் ஜஸ்ட் ஒரு பயத்தில் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வரவன் ஒரு 4 மணிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பிரைட்டாக எல்லோரும் பிஸியாக இருக்கிற ஒரு ரோடில் வர்றது அவசியம் இல்லை. 1. 2வது மூஞ்சியும் மறைக்கல, எதுவும் கிடையாது. 3வது பிடிக்க போகிறோன்னா எந்த திருடனாக இருந்தாலும் யூஸ்வலாக ஓடுவாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவன் என்னன்னா நின்று ஒரு கத்தி எடுத்து இப்படி லுக் விட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ ஃபீல் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இன்செக்யூராகவும் இருக்குது. பட் நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பை டுடே ஈவினிங் ஒரு அப்டேட் கிடச்சிரும். ஸ்டில் இதை டக்குன்னு முடிச்சு யார் இதுக்கு பின்னாடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். So I really want to thank the police anyway, and thank you to all you guys, for pulling me through this. இல்லை மேடம், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் எப்படி எந்த மாதிரி இருந்தது? நீங்கள் சத்தம் ஏதாவது போட்டீங்களா? சத்தம் போட்டேங்க. நம்ம என்ன மாதிரி ஒரு சொசைட்டியில் வாழணும்னு எனக்கே தெரில. உண்மையாகவே ஒருத்தங்க எல்லாருக்கும் இந்த ஏரியாவில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் நான் இங்கே இருக்கேன், தனியாக தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். கத்துறாங்க, சடனாக வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போவும் எனக்கு கூப்பிட்ட பிறகு திரும்பி போயிட்டாங்கன்னா எனக்கு புரியல என்ன அர்த்தம். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இட்ஸ் பெட்டர் டு ஹெல்ப் ஈச் அனதர். அது மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பாக போய் நிற்பேன். அது மனசில் வச்சுருந்தா திங்ஸ் வில் பி பெட்டர். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நேரத்தில் வந்துருப்பாங்க? எப்படி இருந்தது போலீஸ்? 10 மினிட்ஸில் 100க்கு அடிச்சு 10 மினிட்ஸில் வந்துட்டாங்க. வந்துட்டு டக்குன்னு இறங்கினாங்க. அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் க்ரைம் பிரான்ச்லேருந்து வந்தாங்க. டக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து சிஎஸ்ஆர் எழுத வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இன்னைக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மிச்சம் எதாவது இருக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன்.